السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا واتقوا الله إن الله شديد العقاب. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى يكون هواه تبعا لما جئت به، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். நம் உயிரும் மேலான எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை நம்பிக்கை மாறாமல் பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், அவுலியாக்கள், இன்றைய ஜும்மா தினத்தில் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீங்காமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா தந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிஅமத் என்னவென்று சொன்னால், நம்மையெல்லாம் முஃமின்களாக, முஸ்லிம்களாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே படைத்திருக்கிறான். அது மாத்திரமல்ல, அதைவிட ஆக சிறந்த பாக்கியம் என்னவென்று சொன்னால், உம்மத்தே முஹம்மதியாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினராக நம்மையெல்லாம் அல்லாஹ் இந்த உலகத்திலே பிறக்க செய்திருக்கிறான். இதுதான் நம் வாழ்வில் கிடைத்த பாக்கியங்களில் ஆக சிறந்த பாக்கியமாக கருத வேண்டும். ஏனென்று சொன்னால், நபிமார்களும் கூட ஆசைப்பட்டார்கள் நாயகத்தின் உம்மத்தாக இருக்க வேண்டும் என்று. அந்த பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் நாம் கேட்காமலே நமக்கு தந்திருக்கிறான். நமக்கு வழிகாட்டியாக வந்திருக்கக்கூடிய அல் குர்ஆன், அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகிய வழிகாட்டுதல்கள், அவர்களுடைய சுன்னத்துகள். குர்ஆன் யாரை பின்பற்ற வேண்டும் என்று கூறுகிறது? ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா யாரை இந்த உலகத்தில் நீங்கள் வழிகாட்டியாக எடுக்க வேண்டும், யாருடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள வேண்டும், எவருடைய சொல் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக இருக்க வேண்டும், எவருடைய செயல் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்தான் நம்முடைய வாழ்க்கையில், அவர்களுடைய செயல்தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் நாயகத்தை எப்படி பின்பற்ற வேண்டும்? அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறையில் கூறும் பொழுது, வமா ஆதாகுமுர் ரசூலு ஃபஹுதூஹு வமா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹு என்பதாக ரப்புல் ஆலமீன் கூறுகிறான். உங்கள் ரசூல் எதை உங்களுக்கு கொடுத்தார்களோ, உங்கள் ரசூல் எதை உங்களுக்கு கொடுத்தார்களோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய ரசூல் எதை உங்களுக்கு தடுத்தார்களோ அதை விட்டுவிடுங்கள் என்பதாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா திருமறையிலே கூறுகிறான். இதை விளங்கக்கூடிய செய்தி என்னவென்றால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் நமக்கு கற்று தந்தார்கள், எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று ஏவினார்கள், அதை மாத்திரம்தான் ஒரு முஃமின் செய்ய வேண்டும். நாயகம் அவர்கள் தடுத்ததை ஒரு முஃமின் ஒருபோதும் செய்யக்கூடாது. சமூகத்தில் பார்க்கும் பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துகளை,
அவர்களுடைய வழிகாட்டுதல்களை நாம் சற்று குறைவாக இன்றைய காலகட்டத்தில் பின்பற்றி வருகிறோம். சுன்னத்தான காரியங்கள் குறைந்து கொண்டு வருகிறது, நம்மால் பார்க்க முடிகிறது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உம்மத்திற்கு தலைவராக அனுப்பிய போது நல்ல ஒரு வழிகாட்டியாகவும் அனுப்பினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டாத எந்த ஒரு துறையும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா துறைகளிலும் வழிகாட்டி உள்ளார்கள். அது வியாபாரமாக இருக்கட்டும், வணிகமாக இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், சமுதாயத்தினுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், தனிநபர் வாழ்க்கையாக இருக்கட்டும், எல்லா கட்டங்களிலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். அவர்களுடைய வாழ்க்கையை அச்சி மாறாமல் எடுத்து நடந்தவர்கள் சஹாபா பெருமக்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வாழ்க்கை மகத்தானது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எது அழகானது, எது அசிங்கமானது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை நாம் சற்று எடுத்து பார்க்க வேண்டும். அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை அழகான வாழ்க்கை. அவர்கள் எதையெல்லாம் தடுத்தார்களோ அவையெல்லாம் அசிங்கமானது. இப்படி நாம் இலகுவாக அதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே கூறும் பொழுது லகத் கான ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா என்பதாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கூறுகிறான். உங்களுடைய அல்லாஹ்வின் ரசூலிடத்தில், அல்லாஹ்வின் தூதரிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்பதாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கூறுகிறான். எல்லா இடங்களிலும் எல்லா துறைகளிலும் நமக்கு முன்மாதிரியாக இருந்தவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உணவு உண்வதில் ஆரம்பித்து, சாதாரணமாக உணவு உண்ணக்கூடிய பழக்க வழக்கங்களில் ஆரம்பித்து, எப்படி ஒரு மனிதன் ஆடை அணிய வேண்டும், எப்படி ஒரு மனிதன் வலது கரத்தால் எல்லா செயல்களையும் செய்ய வேண்டும், உணவு உட்கொள்ளும் பொழுது விரித்து எந்த அளவுக்கு கண்ணியத்தோட உணவு உண்ண வேண்டும் என்ற ஒழுக்கத்தை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். இன்றைக்கு சமூகத்தில் குறைந்த சுன்னத்தான காரியங்கள், சாப்பிடும்போது சரியான ஒழுக்க நெறிமுறைகள் இல்லை, குறைந்து விட்டது. நின்று கொண்டு சாப்பிடக்கூடிய அவல நிலை, நின்று கொண்டு தண்ணீர் குடிக்கிறார்கள். நபிகளாருடைய சுன்னத்துகளை புறக்கணிக்கக்கூடிய ஒரு கட்டத்தில் நாமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாமெல்லாம் இப்படிப்பட்ட சுன்னத்துகளை ஹயாத்தாக்க வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு மனிதர் மலம் ஜலம் கழிக்கும் போதும் கூட எந்த அளவுக்கு அதபோடு ஒழுக்கத்தோடு மலஜலம் கழிக்க வேண்டும் என்று சொல்லி தந்த ஒரே தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். ஒரு மனிதர் எப்படி மலம் ஜலம் கழிக்க வேண்டும், திருமிதி ஷரீஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு கிரந்தம், ஹதீஸ் நூல். அந்த ஹதீஸ் நூலில் நின்று கொண்டு சிறுநீர் கழிப்பது தடை என்பதாக ஒரு பாடமே இருக்கிறது. நின்று கொண்டு சிறுநீர் கழிப்பது தடை, அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள் என்று தலைப்போட ஒரு பாடம் இருக்கிறது. அந்த பாடத்தில் வரக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு சொன்னால், சல்மானுல் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்கமா நகரிலே இருந்தார்கள். மக்கமா நகரிலே அன்றைய காலகட்டத்திலே ஒரு பழக்கம் இருந்தது, அவர்களுக்கு மத்தியிலே ஒரு பழக்கம் இருந்தது, ஒரு கோட்பாடு என்னவென்றால், பெண்கள் அமர்ந்து கொண்டு சிறுநீர் கழிப்பார்கள், ஆண்கள் எப்பொழுதுமே நின்று கொண்டுதான் சிறுநீர் கழிக்க வேண்டும் என்ற ஒரு கோட்பாடு, எழுதப்படாத ஒரு விதிமுறை மக்கமா நகரிலே அன்றைக்கு இருந்தது. அன்றைய காலகட்டத்தில் ஈமான் கொண்டிருந்தார்கள் சல்மானுல் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்கள் நாயகம் எப்படி சிறுநீர் கழித்தார்களோ அதே போன்று ஒரு மறைவான இடத்திற்கு சென்று எந்தவாறு ரசூலுல்லாஹ் கற்று தந்தார்களோ அந்த அடிப்படையில் சிறுநீர் கழித்தார்கள். அதை பார்த்த ஒரு கூட்டம் அவர்களை கிண்டல் செய்ய ஆரம்பித்தது. உங்களுடைய ரசூல், உங்களுடைய தோழர் இதையெல்லாமா உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க, உங்களுடைய நபி சிறுநீர் கழிப்பதையெல்லாமா சொல்லி தந்திருக்கிறார்கள் என்று கேலியாக கேள்வி கேட்டார்கள் சல்மானுல் ஃபாரிஸி அவர்களிடத்தில். சல்மானுல் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிய பதில் அழகான பதில் என்னவென்றால், எங்களுடைய ரசூல் இதை மட்டும் சொல்லித் தரவில்லை, எங்களுடைய ரசூல் இதை மாத்திரம் சொல்லித் தரவில்லை, கிபுலாவை முன்னோக்கக்கூடாது, மலம் ஜலம் கழிக்கும் பொழுது கிபுலாவை முன்னோக்கக்கூடாது, வலது கரத்தால் சுத்தம் செய்யக்கூடாது,
தண்ணீர் இல்லாத சமயத்தில் கற்களை கொண்டு சுத்தம் செய்யும் பொழுது அதை ஒற்றைப்படையாக நாம் பயன்படுத்த வேண்டும் என்று, இப்படி ஒரு சின்ன விஷயத்தில் நம்மளுடைய பார்வையில் மலஜலம் கழிப்பதுங்கிறது சின்ன விஷயம். ஆனால் சஹாபாக்கள் அதை பெரிய சுன்னத்தாக எடுத்து கடைபிடித்தார்கள். அந்த அளவுக்கு சஹாபாக்கள் இருந்தார்கள். நம்முடைய நிலைமை மாறிவிட்டது. நம்முடைய நிலைமை இன்றைக்கு நோய் நொடிகள் அதிகம். காரணம் என்ன? சிறுநீர் கழிக்கக்கூடிய இடத்துல கூட ஒழுங்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்கள் இல்லை. காலிலே காலணி அணியக்கூடிய ஒரு வகையில் கூட ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத் இருக்கிறது. வலது காலில் அணிய வேண்டும் காலணியை, இடது காலில் கலட்ட வேண்டும் முதலில் காலணியை. இப்படி சின்ன சின்ன விஷயங்களில் நாயகத்தை நாம் மறந்துவிட்டோம். பெரிதாக நாம் யோசிக்கிறோம், நாயகத்தை பின்பற்ற வேண்டும், ஷரீஅத்தை பின்பற்ற வேண்டும் என்று பெரிதாக யோசிக்கக்கூடிய நாம் பல விஷயங்களை நாம் பின்தங்கிவிட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான காரியங்களை எல்லா சஹாபாக்களும் எடுத்து நடந்தார்கள். அதில் சிறப்பு வாய்ந்தவர்களாக ரொம்பவும் பேணுதலாக இருந்தவர்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படிப்பட்ட சஹாபி என்றால், ஹதீஸுகள் அறிவிச்சதுல அதிகமாக இடம்பெறுவது அவங்களும் ஒரு ஆள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிகமாக ரிவாயத்து செய்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அதிகமாக ஹதீஸ்களை அறிவித்தார்கள். அந்த பட்டியலில் நபி மொழிகளை அதிகமாக அறிவித்ததில் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இடம்பெறுகிறார்கள். அவர்கள் எந்த அளவுக்கு நபியை பின்பற்றினார்கள் என்று சொன்னால், மஸ்ஜிது நபவியில பல வாசல்கள் இருக்கும் பள்ளிக்குள்ள போறதுக்கு. அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஒரே ஒரு நுழைவாயிலை மட்டும் குறிப்பிட்டு, இந்த நுழைவாயிலை பெண்களுக்கு மாத்திரம் வருவதற்கு நாம் விட்டு விடுவோமே என்றுதான் கூறினார்கள். அந்த சட்டம் கூட பின்னாடி தான் நடைமுறைக்கு வந்துச்சு. ஆனால் அந்த விஷயத்தை கேட்டதிலிருந்து அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய வஃபாத்து நேரம் வரையும் மஸ்ஜிது நபவியில நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வாசலின் பக்கம் போக வேண்டாம், பெண்களுக்கு அந்த வாசலை விடுங்கள் என்று கூறினார்களோ அந்த பக்கம் போனதே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. வாரத்தில் ஒரு முறை சனிக்கிழமை, அதாவது மதீனாவிலிருந்து மஸ்ஜிது குபாவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடைப்பயணமாக செல்லுவார்கள். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற மக்களுக்கு ஏவுனதெல்லாம் கிடையாது, அவர்கள் செய்த ஒரு செயல். ஆனால் அந்த செயலையும் கூட தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்தவர்கள் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். தன்னுடைய வாழ்நாளில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் தன்னுடைய வஃபாத்து வரையிலும் மஸ்ஜிது குபாவிற்கு அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நடந்துதான் சென்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி சஹாபாக்கள் மாத்திரமல்ல, இமாம்கள் பெருமக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை பேணக்கூடிய விஷயத்தில் மிகவும் அழுத்தமாகவும் ஆழமாகவும் இருந்தார்கள். சுனனு அஹ்மத் என்று சொல்லக்கூடிய நபிமொழி கிரந்தம், அந்த கிரந்தத்தை எழுதிய 30,000 ஹதீஸ்களை கொண்ட ஒரு கிரந்தம். அந்த கிரந்தத்தை, அந்த ஹதீஸ் நூலை அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதுகிறார்கள். அவர்களுடைய ஒரு பழக்கம் இருந்தது. என்னவென்றால், அவர்கள் ஒரு ஹதீஸை பதிவு செய்வார்கள் என்று சொன்னால், அந்த ஹதீஸை பதிவு செய்வதற்கு முன்னால் அந்த ஹதீஸை தன்னுடைய வாழ்க்கையில் அமல் செய்வார்கள். தன்னுடைய வாழ்க்கையில் அந்த ஹதீஸை அமலுக்கு கொண்டு வந்ததற்கு பின்னால் தான் அவர்கள் அந்த ஹதீஸை பதிவு செய்வார்கள். அப்பேற்பட்ட பழக்கம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் இருந்தது. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸை பார்த்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரத்தம் குத்தி எடுக்கக்கூடிய ஒரு பழக்கம், ஒரு நிவாரணம் வைத்திருந்தார்கள், ஒரு பழக்கம் வைத்திருந்தார்கள். அந்த பழக்கம், அந்த ஹதீஸை அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்யும் பொழுது தானும் என்ன செய்தார்கள், இரத்தம் குடித்து எடுத்து அதற்குண்டான கூலியை அந்த நபருக்கு கொடுத்ததற்கு பின்னால் தான் அந்த ஹதீஸையே இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்தார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சுன்னத்துகள் ஏன் இன்றைய காலகட்டத்தில் பின்தங்கி விட்டது? சுன்னத்தான காரியங்கள் இன்றைய காலகட்டத்தில்
ரொம்பவும் எளிதாக பார்க்கப்படுகிறது. ரொம்ப அற்பமாகவும் பார்க்கக்கூடாது சுன்னத்தான காரியங்களை. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு செயல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையினுடைய வழிகாட்டுதல்கள் எல்லா நிலைகளிலும் நமக்கு தேவைப்படும். இமாம் ஹசன் பஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தாபியன்கள் காலத்தில் வாழ்ந்த மாபெரும் இறைநேச செல்வர் இமாம் ஹசன் பஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய சபையில் ஒருவர் ஒரு விஷயத்தை பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு சுன்னத்தான காரியத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போ பக்கத்தில் இருந்த ஒரு நபர் என்ன சொல்கிறார் என்றால், இது சுன்னத்து தானே என்பதா சாதாரணமாக சொல்றாங்க. இன்னைக்கு நாம சொல்லுவோம்ல, ஃபர்லான தொழுகைகளை தொழுதுட்டு சுன்னத்தான தொழுகைகளை பார்க்கும் பொழுது இது சுன்னத்து தானே, இதை விட்டா பாவமா, அப்படி நம்ம ரொம்ப சாதாரணமாக ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை நாம எடை போடுகிறோம். ஒரு நோன்பை வைத்து விட்டு நஃபீலான நோன்புகளை வைக்கும் பொழுது இது உபரி வணக்கம் தானே, இது எக்ஸ்ட்ராவாக செய்யக்கூடிய ஒரு செயல் தானே, இதுக்கு ஏன் அவ்வளவு முக்கியத்துவம்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். இந்த சபையில் இப்படி ஒருவர் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது இமாம் ஹசன் பஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறினார்கள், நீ எந்திரிச்சு வெளியே போ என்பதாக கூறினார்கள். எந்த மனிதர் இது சாதாரண சுன்னத்து தான் என்று கூறினாரோ அந்த மனிதரை பார்த்து நீர் எந்திரித்து வெளியே செல்லுங்கள் என்பதாக ஹசன் பஸீர் ரஹ்மத்துல்லாஹி கூறிவிட்டு சொன்னார்கள், உங்களுடைய வாயில் குஃபருடைய வாடை அடிக்கிறது என்பதாக, குஃபருடைய வாடை உங்கள் வாயில் வீசுகிறது என்பதாக கூறினார் ஹசன் பஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு சுன்னத்தான காரியங்களையும் ஒவ்வொரு சுன்னத்துகளையும் நீங்கள் விடும் பொழுது ஒவ்வொரு பிதஅத்துகள் மார்க்கத்துக்குள்ளே வரும், ஒவ்வொரு புதிய விஷயங்கள் மார்க்கத்துக்குள்ளே வரும், பிதஅத்தான காரியங்கள் வரும். ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையை நாம் விட்டுவிட்டோம் என்று சொன்னால் ஒவ்வொரு புதிய புதிய விஷயங்களை மார்க்கத்திலே மக்கள் ஏற்படுத்தி விடுவார்கள் என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பிரியம் நமக்கு கிடைக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்க வேண்டும், அல்லாஹ்வை நாம் அடைய வேண்டும். ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வை அடையக்கூடிய எல்லா வாசல்களும் மூடப்பட்டு விட்டன, ஒரே ஒரு வாயில் மட்டும் திறந்திருக்கிறது, அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்பதாக ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறினார்கள். மாபெரும் இறைநேச செல்வர் ஜுனைதுல் பக்தாதி கூறும் பொழுது இவ்வாறு சொன்னார்கள், நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும், நபியினுடைய வழிமுறைகள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. யூத நசராக்களுடைய வழிமுறைகளை இன்றைய இளைஞர்கள் பின்பற்றுவதை நாம் பார்க்கிறோம். நகம் வெட்டுதல் முதல் முடி வெட்டுதல் வரை, ஆடை அணிவதன் முதல் ஆட்சி அதிகாரத்தில் ஒருவர் உட்காரும் வரை அனைத்து துறைகளிலும் செயல்பாடுகளையும் வாழ்ந்து காட்டியவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தன்னுடைய குடும்ப வாழ்க்கையிலும் சரி, வீட்டில் ஆயிஷா அம்மாட்ட கேட்குறாங்க, ரசூலுல்லாஹ் வீட்டில் எப்படியெல்லாம் இருப்பாங்கன்னு விசாரிக்கப்படும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க ஓய்வு எடுக்கக்கூடிய நேரங்களில், அவங்க ஓய்வாக இருக்கக்கூடிய நேரங்களில் எங்களுடைய வீட்டு வேலைகளில் ஈடுபடுவார்கள். ஒரு பெண்கள் எப்படி வீட்டு வேலைகளில் ஈடுபடுவார்களோ அதே போன்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலே உள்ள பெண்களுக்கு உறுதுணையாக வேலை செய்வார்கள் என்பதாக இந்த ஹதீஸில் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த எத்தனை நபர்கள் நாம் மனைவிகளிடத்தில் நம்முடைய வீட்டுகளில் நாம் உதவி செய்வோம், உதவி என்று சொன்னாலே நாம் மரியாதை குறைவாக பார்க்கிறோம். நாயகத்தினுடைய பண்புகளில் உள்ளது இவையெல்லாம். நாயகத்தினுடைய எல்லா பண்புகளும் ஒரு முஸ்லிமுக்கு வர வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், குழப்பமான காலகட்டத்தில், எப்படி குழப்பமான காலகட்டத்தில், ஃபசாதுகள் நிறைந்த காலகட்டத்தில் என்னுடைய சுன்னத்தை பின்பற்றுபவர் 100 ஷஹீதுடைய நன்மை கொடுக்கப்படுவார். 100 ஷஹீத் என்று சொன்னால் உயிர் தியாகம் செய்த 100 பேர்களுடைய நன்மையை அந்த மனிதருக்கு கொடுக்கப்படும். அப்பொழுது நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும், நாயகத்தினுடைய சுன்னத்துகளை எவ்வாறு நாம் பின்பற்ற வேண்டும். ஒவ்வொரு அசைவிலும் அங்கத்திலும் நாயகத்தினுடைய சுன்னத்தை ஒவ்வொரு சஹாபா பெருமக்களும் பின்பற்றினார் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வஃபாத்துடைய நேரம் நெருங்கிடுச்சு. அவங்க சக்கராத்தில் இருக்கிறார்கள். அந்த சமயத்தில் ஒரு பரவலான தொழுகையை அடைய போகிறார்கள். தொழுகைக்கு தயாராக வேண்டும். தொழுகைக்கு தயாராக வேண்டும் என்று சொன்னால் ஒழு செய்ய வேண்டும். அவர்களால் இயலவில்லை, சக்கராத்திலே படுத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஒரு மனிதரை கூப்பிட்டு எனக்கு ஒளி செய்து வையுங்கள் என்பதாக கூறுகிறார்கள். அவங்களுக்கு ஒளி செய்யும் பொழுது அந்த மனிதர் என்ன பண்றாரு, அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் கொஞ்சம் முடியாம இருக்கிறாங்க,
அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மேலாப்புல ஒளி செய்கிறாங்க. ஏன்னா ரொம்ப சக்கராத்துடைய நிலைமைக்கு போய்விட்டார்கள். அந்த நேரத்தில் இமாம் முஹம்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறினார்கள், கை விரல்களையும் கால் விரல்களையும் கோதிவிட்டு கழுவுங்கள். இந்த சுன்னத்தை நாம் ஒருபோதும் வாழ்க்கையில் விட்டது கிடையாது. எப்போ சொல்றாங்க? சக்கராத்துடைய நேரத்தில் கூறுகிறார்கள், கடைசி நேரங்களிலே கூறுகிறார்கள். இந்த ஒரு சுன்னத்தை கூட நான் விட்டது கிடையாது என்பதாக. நாம் எவ்வளவு சுன்னத்துகளை விட்டுவிட்டு இன்றைக்கு நாமும் முஸ்லீம் என்று நடந்து கொண்டிருக்கிறோம். மார்க்கம் அழிவதற்கான முதல் அடையாளம், இந்த தீனுல் இஸ்லாம் அழிந்து போவதற்கான முதல் அடையாளம் சுன்னத்தை விடுபவராக இந்த சமுதாயம் மாறும் என்பதாக அல்லாமா தைலமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், மார்க்கம் சற்று குறைவாக காலங்கள் உருண்டோட மார்க்கம் தேய்ந்து கொண்டுதான் வரும். அந்த மார்க்கத்தை எதை கொண்டு நாம் ஹயாத்தாக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய தீனுல் இஸ்லாத்தை நாம் ஹயாத்தாக்குவதற்கான ஒரே ஒரு விஷயம் ரசூலுல்லாஹுடைய வழிகாட்டுதலை நாம் எடுத்து நடப்பதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என்னுடைய ஒரு சுன்னத்தை எவர் ஹயாத்தாகிறாரோ அவர் என்னை ஹயாத்தாக்கியவர் போன்றவர். என்னை ஹயாத்தாக்கியவர் என்னுடன் சுவனத்தில் இருப்பார் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நபிகள் நாயகம் அவர்களிடம் நாம் சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாக்கியம் எதிலே கிடைக்க வேண்டும் என்றால் அவர்களை நாம் பின்பற்றுவதிலே கிடைக்க வேண்டும். அல்லாஹுடைய பொருத்தம், அல்லாஹுடைய பிரியம் நமக்கு கிடைக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையிலே கூறுகிறான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபியூனி யுஹ்பிபுக்குமுல்லாஹ் என்பதாக கூறுகிறான். நபியே நீங்கள் கூறுங்கள், அல்லாஹ்வே பிரியப்பட வேண்டும் என்று சொன்னால் ஃபத்தபியூனி, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் என்பதாக கூறுங்கள். யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை பிரியப்படுவான். அல்லாஹ்வுடைய பிரியம், அல்லாஹ்வுடைய நேசம் நம்மின் மீது வர வேண்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தம் நம்மின் மீது வர வேண்டும் என்று சொன்னால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் பின்பற்ற வேண்டும். ஒரு முறை ஒரு நபர் இடது கையால் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூப்பிட்டு, தோழரே வலது கையால் சாப்பிடுங்கள் என்பதாக கூறுகிறார்கள். அந்த மனிதருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை வலது கையில். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை கேட்காமல் அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் இடது கையிலேயே சாப்பிட்றாரு. இப்போ தோழர்களுக்கு மத்தியில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இவருக்கு கை நல்லா தான் இருக்குது, அவர் கிபர் பெருமையின் காரணமாக நான் சொன்னதை கேட்க மறுக்கிறார். நான் சொல்லி நீ என்ன செய்கிறது அப்படி என்ற ஒரு பெருமையின் காரணமாக அவர் மறுக்கிறார் என்பதாக கூறும் பொழுது வரலாற்றில் எழுதுகிறாங்க, அந்த நபர், எந்த நபர் இடது கையில் சாப்பிட்டாரோ அந்த நபர் வலது கை அவருடைய இறுதி காலம் வரையும் வேலை செய்யாமல் செயலிழந்தே இருந்தது, அதோடு அவர் வஃபாத்தானார் என்பதாக சஹாபாக்கள் அறிவிக்கிறார்கள். அப்போ ஒரு சுன்னத்தை நாம் விடும் பொழுது நம்முடைய உடல் உறுப்புகளிலும் எவ்வளவு பிரச்சனைகள் வரும், நம்முடைய சமுதாயத்திலும் எவ்வளவு பிரச்சனைகள் வரும். ஒருவர் நம்முடைய மார்க்கத்தில் ஷரீஅத்தில் கை வைக்கிறார் என்று சொன்னால் அதற்கு நாம் குரல் கொடுப்பது நம்ம மீது அவசியம். நாம் குரல் கொடுத்துதான் ஆக வேண்டும். அதே சமயத்தில் என்ன பண்ண வேண்டும் என்று சொன்னால், தனிநபர் வாழ்க்கையில், நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஒரு மனிதர் காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்கும் வரை நாயகத்தினுடைய சுன்னத்துகளை பின்பற்ற வேண்டும். பல் துலக்குவதில், மலம் ஜலம் கழிப்பதில், உறங்குவதில், சாப்பிடுவதில், இப்படி ஏராளமான விஷயங்கள் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் வாழ்வதற்கான அனைத்து அங்கங்களையும் தந்தவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவருடைய சுன்னத்துகள் இன்றைக்கு மிக சாதாரணமாக புறக்கணிக்கப்படுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சுன்னத்துகளை எல்லாம் எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியம் தருவானாக. எந்தெந்த நபிமார்கள், சுஹதாக்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் நல்ல காரியங்களை செய்து வாழ்ந்தார்களோ அப்பேற்பட்ட நற்காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அவர்களை பார்த்து பின்பற்றக்கூடிய நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. எல்லாமல் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் பொரிந்து கொள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.